ஹே வீப்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஒன் பீஸில் இருக்க எல்லா டெவில் ஃப்ரூட்டையும் ரேங்க் பண்ணி ஒரு டியர் லிஸ்ட்டில் போட போகிறோம். இந்த டெவில் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் அதோட பவர், அதோட ஸ்கில், அப்போ அதோட டிஃபென்ஸ், இதை மூணுத்தையும் வச்சு தான் நான் ஒழுங்காக ரேங்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சில டெவில் ஃப்ரூட்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒழுங்காக யோசித்து மூளையை யூஸ் பண்ணால் அது சூப்பராகவே வேலை செய்யும். ஸோ அதையும் கன்சிடர் பண்ணி ஒழுங்காக ரேங்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துருக்கிறது வீப் டிவி. சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற கண்டென்ட்லாம் உங்களை வந்து சேரும். வாங்க வீப்ஸ், டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி டிஸ்க்ளைமர். இது வரைக்கும் நான் ரேங்க் பண்ணியிருக்க டெவில் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வெறும் ஒன் பீஸ் அனிமில தான் வந்திருக்கு. இதுக்கான ரீசன், அனிமில இருக்க பல டெவில் ஃப்ரூட்ஸை பற்றியுமே நம்மளுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் கிளியராக தெரியல. இன்னும் மாங்கல இருக்கிறதெல்லாம் எடுத்தால் ரொம்ப மிஸ்லீடிங் ஆகிடும். அதனால தான் நான் வெறும் அனிமியை மட்டும் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஓகே வீப்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம டயர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். அதை பார்த்தா தான் நம்மளுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு டியர் வந்து பார்த்தீங்கன்னா ஓபி டியர், அதாவது ஓவர் பவர் டியர். இந்த டியரில் இருக்க டெவில் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரோக்கன் எபிலிட்டிஸ் இருக்க டெவில் ஃப்ரூட்டாக தான் இருக்கும். ஒன் பீஸ் அனிமையில் இந்த டெவில் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே ஒழுங்காக யூஸ் பண்ணால் அவங்க சீரியஸாகவே செம கேரக்டர் ஆவாங்க. அந்த டெவில் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் தான் நான் ஓபியில் ப்ளேஸ் பண்ண போகிறேன். அதாவது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, ஓபி டியரில் இருக்க எல்லா டெவில் ஃப்ரூட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா காட் லெவல் டெவில் ஃப்ரூட்ஸ். அடுத்ததாக இருக்க டியர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த் டியர். இந்த டியரில் இருக்க எல்லா டெவில் ஃப்ரூட்ஸுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்ஃபேக்ட் ஓபிலே இருக்கலாம். பட் ஓபிக்கும் இதுக்கும் இருக்க ஒரே டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெவில் ஃப்ரூட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீக்னஸ் இருக்கும், இல்லைனா சில விஷயத்தில் இம்ப்ராக்டிக்கலாக இருக்கும். அடுத்ததாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நைஸ் டியர். இந்த டியரில் இருக்க டெவில் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல டெவில் ஃப்ரூட்ஸ். அதுவும் டெவில் ஃப்ரூட்ஸ்னால் ஓகேடா, இந்த பவர் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற டெவில் ஃப்ரூட்டை தான் நான் இந்த டியரில் ப்ளேஸ் பண்ண போகிறேன். இதுக்கு அடுத்ததாக இருக்க டியர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே டியர். இந்த டியரில் இருக்க டெவில் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெவில் ஃப்ரூட் கிடைச்சதுக்கு நான் சந்தோஷமும் பட மாட்டேன், ஆனால் வருத்தமும் பட மாட்டேன். இந்த டெவில் ஃப்ரூட் பவரை ஓரளவுக்கு என்னால் நல்லாவே யூஸ் பண்ண முடியும். அது மாதிரி டெவில் ஃப்ரூட்ஸ் தான் இந்த டியரில் நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் இருக்க டியர் வந்து எதுக்கு. ஆக்சுவலாக இதில் வரப்போகிற டெவில் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி ஸ்கிப் பண்ண தான் ட்ரை பண்ணுவேன். பட் இந்த டெவில் ஃப்ரூட் கிடைச்சதே வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலாக ஒரு வேஸ்ட்டுங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வேஸ்ட்டுன்னு சொல்லிட முடியாது, அதை யூஸ் பண்ணுறவங்கள பொறுத்து தான். நெக்ஸ்ட் இருக்கிறது ஐ வில் ஸ்விம் டியர். அதாவது இந்த டியரில் நான் ப்ளேஸ் பண்ணுற டெவில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக நான் பெட்டர் என்னோட ஸ்விம்மிங் எபிலிட்டியை நான் அப்படியே என் கூடயே வச்சுக்கிட்டு நான் நீச்சல் அடிச்சுட்டு போயிடுவேன். ஸோ அது மாதிரி இருக்க சில யூஸ்லெஸ்ஸான டெவில் ஃப்ரூட் தான் இந்த டியரில் நான் போட்டிருக்கேன். இதுக்கடுத்ததாக இருக்க டியர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியலை. இந்த டியரில் இருக்க டெவில் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி நம்மளுக்கு அனிமையில் காமிச்சிருப்பாங்க, ஆனால் அதோட பவர்ஸ் வந்து நம்மளுக்கு இன்னும் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த டெவில் ஃப்ரூட்ஸ் தான் இந்த தெரியலங்கிற டியரை நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் நம்ம டியர்ஸை பற்றி பார்த்துருப்போம். இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக டெவில் ஃப்ரூட்ஸுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கமு கமு நோமி, இல்லை ஹிட்டோ ஹிட்டோ நோமி மாடல் நீக்கா. இந்த டெவில் ஃப்ரூட்டை ஸ்ட்ரெயிட்டாக ஓபி டியரில் தான் நான் வைக்க போகிறேன். ஏன்னா ஆப்வியஸ்லி இதோட ரீசன்ஸ் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஒருவேளை இது வெறும் கமு கமு நோமியாக இருந்துச்சுன்னா அதை வந்து நான் அட்லீஸ்ட் ஓகே இல்லை நைஸ் அது மாதிரி ஏதாவது டியரில் வச்சுருப்பேன். பட் இதோட பவர்ஸ் வந்து லிட்டரலாக கேம் பிரேக்கிங் மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இது ஓபி டியரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சாப் சாப் டெவில் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட்டை நான் ஒர்த் டியரில் தான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த டெவில் ஃப்ரூட்டுக்கு அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது. பக்கி ஒன்றும் இந்த டெவில் ஃப்ரூட் பவரை அவ்வளோ சொல்லிக்கிற அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்க மாட்டான்னு தான் நான் நினைக்கிறேன். பட் ஆனால் இந்த டெவில் ஃப்ரூட் சீரியஸாகவே செம்ம ஒர்த்தான டெவில் ஃப்ரூட். அதுவும் இந்த டெவில் ஃப்ரூட்லாம் அவேக்கன் பண்ணிட்டா அவ்வளோதாங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், மிஹாக் மாதிரி ஒரு ஆளுகிட்டே நம்ம அழகாக தண்ணி காட்டலாம், அதோட நம்ம ஈஸியாக பறக்கவும் செய்யலாம். அதே மாதிரி இந்த டெவில் ஃப்ரூட்டை யூஸ் பண்ண தெரிஞ்சவன் இந்த டெவில் ஃப்ரூட்டை சூப்பராகவே நல்லா யூஸ் பண்ணலாம். அதனால தான் இது ஒர்த் டியரில் இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஸ்மோக்கரோட ப்ளூம் டெவில் ஃப்ரூட், இல்லைனா ஸ்மோக் டெவில் ஃப்ரூட். ஆப்வியஸ்லி இந்த டெவில் ஃப்ரூட்டை வந்து நம்மளுக்கு காமிச்சப்ப செம்ம ஓப்பியான டெவில் ஃப்ரூட் மாதிரி தான் காமிச்சாங்க. பட் ஆனால் இந்த ஸ்மோக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவே படரும். ஸோ அதனால் இதுக்கு வீக்னஸ் தான் ரொம்ப ஜாஸ்தி. இன்ஃபேக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு 2 ஆருக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா ஏஸ் வந்து ஸ்மோக்கரை ஈஸியாகவே டிஃபீட் பண்ணியிருப்பான். அது மட்டும் இல்லாமல் அனிமையில் பல பேர்கிட்ட நிறைய அடி வாங்கியிருப்பான். ஸோ அதனால் நான் ஸ்மோக்கரோட டெவில் ஃப்ரூட்டை ஓகே டியரில் வைக்கிறேன். இந்த டெவில் ஃப்ரூட் எனக்கு கிடைச்சா நான் வருத்தமும் பட மாட்டேன், அதே சமயம் சந்தோஷமும் பட மாட்டேன். பட் இந்த டெவில் ஃப்ரூட் கிடைச்சதுக்கு ஒரு நல்ல டெவில் ஃப்ரூட் தான். நெக்ஸ்ட்டு அல்விடாவோட ஸ்மூத் டெவில் ஃப்ரூட். லெட்ஸ் பி ரியல் கைஸ், உங்களை எத்தனை பேரோட ஸ்கின் வந்து ஸ்மூத்தாக இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? எனக்கு ஆசை இல்லை. ஸோ அதனால தான் இதை நான் ஸ்விம் டியரில் வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கிலோ நோமி. இந்த டெவில் ஃப்ரூட் பேசிக்கலாக நம்மளை 1 கிலோலேருந்து ஒரு 10,000 கிலோ வரைக்கும் வெயிட் போட வைக்கும். இந்த டெவில் ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக ஒரு மாதிரி ஓகேயான டெவில் ஃப்ரூட் மாதிரி இருக்கும். பட் ஒன் பீஸோட ஸ்டாண்டர்டுக்கு இது வந்து ஒரு ஓகே டெவில் ஃப்ரூட் தான். ஸோ அதனால தான் இதை நான் ஓகே டியரில் வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பாம் டெவில் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இன்ட்ரடியூஸ் பண்ண டெவில் ஃப்ரூட்ஸில் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு டெவில் ஃப்ரூட். அதுவும் ஃபுல்லாகவே அஃபென்சிவ் கேப்பபிலிட்டிஸ் இருக்க ஒரே டெவில் ஃப்ரூட்னா அது இந்த டெவில் ஃப்ரூட் தான். ஆனால் இதுக்கு ப்ராக்டிக்கலாக நம்ம யோசிச்சோம்னா ஒரு சின்ன வீக்னஸ் இருக்குது.
அதாவது நம்ம தொட்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா, அத வெடிக்க வைக்க முடியும். ஸோ இந்த ஒரு வீக்னஸ கன்சிடர் பண்ணி தான் நான் இந்த டெவில் ஃப்ரூட்ட நைஸ் டியர்ல வைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்க போறது ஃப்ளவர் டெவில் ஃப்ரூட். ஆப்வியஸ்லி இது ஓபி டெவில் ஃப்ரூட் தான். பட் ஆனா இந்த டெவில் ஃப்ரூட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீக்னஸ் இருக்கு. அதுவும் அந்த ஒரு வீக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெரிய வீக்னஸ் தான். ஏன்னா, அந்த குளோன்டு பாடி பார்ட்ஸ் மேல வர டேமேஜ் எல்லாமே உண்மையான பாடிக்கும் வந்துரும். இந்த ஒரு காரணத்துக்காக தான் அத வந்து நான் ஒர்த் டியர்ல வைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்க போறது வேக்ஸ் டெவில் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட் வந்து சீரியஸாவே செம ஸ்ட்ராங்கான டெவில் ஃப்ரூட். அதுவும் அந்த வேக்ஸ வச்சு அவன் பண்ற வித்தை எல்லாமே அவ்வளோ ஸ்ட்ராங்காவும் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப சூப்பராவும் இருக்கும். அதே மாதிரி செம பொட்டன்ஷியல் இருக்க ஒரு டெவில் ஃப்ரூட். அதனால தான் இத நான் நைஸ் டியர்ல வைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்க போறது சாண்ட் டெவில் ஃப்ரூட். ஆப்வியஸ்லி இது ஒரு லோகியா டெவில் ஃப்ரூட். அதனால இதோட பவர்ஸ் எப்படி இருக்கணும்னு உங்களுக்கே தெரியும். அதுவும் சாண்ட் வந்து லைட்டா இருக்கிறதுனால மொபிலிட்டியுமே இது குடுக்கும். அதே மாரி இதுக்கு வீக்னஸுமே இருக்கு. ஹாக்கிய தாண்டி லிக்விட் ஐட்டம்ஸ் பட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, சாண்ட் மேல அடி விழும். ஸோ அதனால தான் இத நான் ஒர்த் டியர்ல வைக்க போறேன். அடுத்ததா பார்க்க போறது மச் டெவில் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட்டுக்கு அவ்வளோ பவர் இல்லன்னு நம்மளால சொல்லிட முடியாது. ஏன்னா, இத ஒழுங்கா அவன் யூஸ் பண்ணல. பட் நம்ம ஒழுங்கா யூஸ் பண்ணா சீரியஸாவே நல்லா பெருசா அச்சீவ் பண்ணலாம். இந்த டெவில் ஃப்ரூட்ட யூஸ் பண்றதுக்கு பெரிய ஸ்கில் வேணும். பட் அந்த ஸ்கில்லாம் இருந்து நம்ம கன்சியூம் பண்றத ஒரு வெப்பனாவோ, இல்ல வேற ஒரு கேட்ஜெட்டாவோ மாத்தி அது நம்மளுக்கு யூஸ் பண்ற மாரி வச்சா அவ்வளோதான். அந்த இடத்துல நம்ம தான் ஜெயிப்போம். பட் நம்ம கன்சியூம் பண்ணணுங்கிற ஒரே வீக்னஸ்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இத நான் ஒரு ஓகே டியர்ல வைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆக்ஸாக்ஸ் ஃப்ரூட் மாடல் பைசன். ஸோ பேசிக்கலி இந்த டெவில் ஃப்ரூட்டுக்கு லைட்டாக அஃபென்சிவ் பவர் இருக்குது. மற்றபடி டிஃபென்ஸ் அப்புறம் எக்ரிட்டி இது எதுவுமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஜோன் டெவில் ஃப்ரூட் தான். அதனால தான் இந்த டெவில் ஃப்ரூட் எதுக்குங்கிற டியரில் வைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஹியூமன் டெவில் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட்டை நான் கீழே தான் வைக்க போகிறேன். இதுக்கான ரீசனுமே இருக்குது. ஏன்னா இந்த டெவில் ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நார்மல் ஹியூமனாக தான் மாற்ற வைக்கும். இந்த டெவில் ஃப்ரூட் சாப்பருக்கு வேணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் எனக்கு அது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு என்னால் பார்க்க முடியல. அது ஒரு நார்மல் ஹியூமன் சாப்பிட்டா அதை அவனை ஹியூமனாக தான் மாற்றும். ஸோ அதனால தான் இதை நான் ஐ வில் சிம் டியரில் வைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது க்ளோன் டெவில் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட்டுக்கு அஃபென்சிவ் பவர் இருக்காது, டிஃபென்சிவ் பவர் இருக்காது. ஆனால் அதோட ஸ்கில் அண்ட் எபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாகவே செம ஓபியாக இருக்கும். இந்த டெவில் ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைண்ட் கேம் பண்ணுறதுக்குலாம் செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் பல பேரை க்ளோன் பண்ணிக்கிட்டு அவங்கள மாதிரியே இம்பர்சனேட் பண்ணுறதுலாம் சீரியஸாகவே ஓபியாக தான் இருக்குது. அதனால தான் இதை நான் நைஸ் டியரில் வைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃப்ளேம் டெவில் ஃப்ரூட். ஆப்வியஸ்லி இது செம பவர்ஃபுல்லான டெவில் ஃப்ரூட். இதை ஸ்ட்ரெயிட்டாக நான் ஒர்த் டியரில் தான் வைக்க போகிறேன். ஏன்னா இதோட பவர் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இந்த டெவில் ஃப்ரூட்டை ஏன்டா ஓபியில் வைக்கலாம் நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க. இதுக்கான காரணமே வந்து ஃபயரை விட ஸ்ட்ராங்கான எலமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால தான் இதை நான் ஒர்த் டியரில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டைஸ் டெவில் ஃப்ரூட். ஸோ இந்த டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டா பேசிக்கலி நம்ம ஒரு பிளேட் ஹியூமனாக மாறிடுவோம். அது கூடவே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம ஏதாவது காய்கறி வெட்டணும்னா நமக்கு கத்தி தேவைப்படாது. பேசிக்கலி நம்ம விரலை யூஸ் பண்ணி நம்ம காய்கறி வெட்டிடலாம். அது கூடவே சண்டை போடுறப்ப ஹாக்கி மட்டும் கோட் பண்ணிட்டா அவ்வளோதான், நம்மளை யாராலையும் டிஃபீட்டே பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இதை நான் ஒரு நைஸ் டியரில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேர்ட் டெவில் ஃப்ரூட் மாடல் ஃபால்கன். இந்த டெவில் ஃப்ரூட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு மீடியோக்கராக இருக்க மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பட் இதோட பவர் செம்ம சூப்பராக இருக்கும். என்னதான் இது ஒரு நார்மல் ஜோனாக இருந்தாலுமே இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டுங்கிற ஒரு பவரை கொடுக்குது. ஸோ அதனால தான் இதை நான் ஒரு நைஸ் டியரில் வைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டாக் ஃப்ரூட் மாடல் டாக்சன். பேசிக்கலி இந்த டாக்சன்னாலே குட்டியாக இருக்க ஒரு நாய் தான். ப்ளஸ் இதுக்கு அஃபென்ஸும் இருக்காது, டிஃபென்ஸும் இருக்காது, எபிலிட்டி வைஸுமே எதுவும் இருக்காது. அதனால தான் இதை நான் எதுக்குங்கிற டியரில் வைக்க போகிறேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மோல் டெவில் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட்டுக்கு வெறும் சில கேசஸில் அதோட எபிலிட்டி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி அஃபென்ஸும் இல்லை, டிஃபென்ஸும் இல்லை. அதனால இதை நான் எதுக்கு டியரில் வைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்பைக் டெவில் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட்டுக்கு சில கேசஸில் இல்லை பல கேசஸில் அஃபென்சிவ் பவர் இருக்குது. ஆனால் டிஃபென்சிவ் பவர் இருக்கான்னு கேட்டால் இல்லை. அதே மாதிரி எபிலிட்டியுமே வந்து ஓரளவுக்கு மொக்க எபிலிட்டி தான். என்னோட ஒப்பீனியனில் இந்த டெவில் ஃப்ரூட்டுக்கு ஓகேங்கிற டியருக்கு மேலே இந்த டியருக்கு கொடுக்க முடியாது. அதனால தான் நான் ஓகேல வைக்க போகிறேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டாக் டெவில் ஃப்ரூட் மாடல் ஜாக்கல். சேம் நம்ம டாக்சனுக்கு என்ன சொன்னோமோ அதே மாதிரி தான். ஜாக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு குட்டியான நாய் தான். ஸோ அதே மாதிரி இது ஒரு நார்மல் ஜோவான், ரொம்ப ஸ்பெஷல் எபிலிட்டிஸும் எதுவும் இல்லை. அதனால தான் இதை நான் எதுக்குங்கிற டியரில் வைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பைன் டெவில் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல எபிலிட்டி இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதை தாண்டி நம்மளுக்கு வேறு எதுவும் சொல்லலை. பட் இந்த எபிலிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது இந்த டெவில் ஃப்ரூட் யூஸரோட கையிலையோ இல்லை அவங்களோட பாடியிலையோ இருந்தோ சில கேட் மாதிரி வர வச்சு மக்களை லாக் பண்ணிடும். இந்த டெவில் ஃப்ரூட் எபிலிட்டி மெரைன்ஸ்க்கு வேணால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் பைரட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. அதனால தான் இதை நான் ஓகே டியரில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்ப்ரிங் டெவில் ஃப்ரூட். ஃபிசிக்ஸ் தெரிஞ்சால் ஓரளவுக்கு நல்ல பவர்ஃபுல்லான டெவில் ஃப்ரூட்னா அது இந்த டெவில் ஃப்ரூட் தான். ஏன்னா கைனடிக் எனர்ஜியை யூஸ் பண்ணி பல பேரை ஈஸியாக டிஃபீட் பண்ணலாம்.
ஸோ நியூட்டன் இருந்தது நல்லது தான் போல். இந்த டெவில் ஃப்ரூட்டோட அஃபென்சிவ் பவர்ஸுமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா கைனடிக் எனர்ஜியை நல்லா பில்ட் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணலாம். பட் ஆனால் இந்த டெவில் ஃப்ரூட்டோட மூவ்மெண்ட்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ லூஃபி மாதிரி ஒரு ஆளே வந்து பார்த்தீங்கன்னா அதை ஈஸியாக ரீட் பண்ணியிருப்பான். அதுவும் நான் இங்கே பேசுகிறது ஸ்கைப்பியா லூஃபி. அவன்கிட்ட கியர் இருந்திருக்காது, ஹாக்கி இருந்திருக்காது, எதுவுமே இருந்திருக்காது. பட் அவனே பெல்லாமியை ஈஸியாக டிஃபீட் பண்ணியிருப்பான். ஆனாலும் இந்த டெவில் ஃப்ரூட்டோட பவர் வந்து நல்ல பவர் தான். அதனால இதை நான் நைஸ் டியரில் வைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஸ்டிங் டெவில் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட்டை டோஃபி யூஸ் பண்ணாமல் வேற யாராவது யூஸ் பண்ணியிருந்தா மேபி இதை நான் 3 இல்லை 4 தான் வச்சுருப்பேன். ஏன்னா இந்த டெவில் ஃப்ரூட்டை டோஃபி அளவுக்கு வேற யாராவது க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்லியிருப்பேன். அவன் இந்த டெவில் ஃப்ரூட்டை யூஸ் பண்ணதுனால தான் இந்த டெவில் ஃப்ரூட்டோட எபிலிட்டிஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டெவில் ஃப்ரூட் ரொம்பவும் ஸ்ட்ராங்கான ஒரு டெவில் ஃப்ரூட். அதனால தான் இதை நான் ஒருத்தில் வச்சுருக்கேன். இது மட்டும் இல்லாமல் இந்த டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டா நம்ம பேசிக்கலி ஒரு ஸ்பைடர் மேனாகவே மாறிடலாம். ஸோ யாருக்கு தாங்க ஸ்பைடர் மேன் ஆகணுங்கிற ஆசை இருந்திருக்காது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஹார்சாஸ் டெவில் ஃப்ரூட். இது பேசிக்கலி ஒரு நார்மல் ஜோன் டெவில் ஃப்ரூட் தான். அதுவும் ஒரு பறவை தான் இந்த டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்ருக்கோம். ஒரு மனுஷன் அதை சாப்பிட்டு அதை வந்து எந்த ஒரு எபிலிட்டியும் எடுப்பான்னு எனக்கு தோணலை. ஸோ அதனால தான் இதை நான் எதுக்குங்கிற டியரில் போடுறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரம்பிள் டெவில் ஃப்ரூட். பேசிக்கலி இந்த டெவில் ஃப்ரூட்டுக்கு ஒரே ஒரு வீக்னஸ் தான் இருக்குது, அது லூஃபி. மற்றபடி இந்த டெவில் ஃப்ரூட் செம்ம பவர்ஃபுல்லான டெவில் ஃப்ரூட். அதுவும் லைட்னிங்கோட ஸ்பீடை பற்றி நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப ஃபாஸ்டான டெவில் ஃப்ரூட். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அஃபென்சிவ் கேப்பபிலிட்டிஸும் இருக்குது. அதுவும் மற்ற லோகியா டெவில் ஃப்ரூட்ஸ் மாதிரி இது டிசார்ட்டடாகவும் இருக்காது, ரொம்பவே ஒரு கம்ப்ளீட்டாக இருக்கும். அதனால் ஸ்ட்ரெயிட்டாக அதை ஓபியில் தான் வைக்க போகிறேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஸ்லோ டெவில் ஃப்ரூட். இது ஃபில்லரில் வந்திருக்கலாம், பட் ஆனாலும் செம்ம பவர்ஃபுல்லான டெவில் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாகவே செம்ம சூப்பரான ஒரு எபிலிட்டி இருக்குது. ஸோ அதனாலே அதை ஸ்ட்ரெயிட்டாக நான் நைஸ் டியரில் வைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஐஸ் டெவில் ஃப்ரூட். ஸோ பேசிக்கலி தண்ணி இல்லை காற்று இது ரெண்டுத்தையும் நம்ம ஐஸாக மாற்றலாம். ஸோ இந்த தண்ணி நான் எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம அனிமியில் பார்த்தே தெரிஞ்சிருப்போம் இந்த டெவில் ஃப்ரூட்டோட பவரை பற்றி. இந்த டெவில் ஃப்ரூட்டை நான் ஒர்த் டியரில் தான் வைக்க போகிறேன். இதுக்கான காரணம் ஐஸ் வந்து பிரிட்டில், ப்ளஸ் மற்ற எலமெண்ட்ஸ் மேலே ஐஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வீக்னஸ் இருக்கும். ஸோ அந்த ரீசனால தான் இது ஒர்த்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டோர் டெவில் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட்டோட ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் ஒரு பெரிய வீக்னஸும் இருக்குது. இந்த டெவில் ஃப்ரூட் பவரை யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணுற டோர் எல்லாமே நம்மளோட எனர்ஜியை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நம்மக்கிட்ட சுத்தமாக எனர்ஜி இல்லைனா நம்ம க்ரியேட் பண்ணுற டோர் எல்லாமே ரொம்ப குட்டியாக இருக்கும், அதுக்குள்ளே நம்மளால் போகக்கூட முடியாது. ஸோ எனக்கு ஃபைட் பண்ணுறதுக்கும் எனர்ஜி வேணும், இந்த டோரை யூஸ் பண்ணுறதுக்கும் எனர்ஜி வேணும்னா அது கொஞ்சம் இம்ப்ராக்டிக்கலாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு டெவில் ஃப்ரூட்டை நான் ஓகே டியரில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கேட் டெவில் ஃப்ரூட் மாடல் லெப்பர்ட். இந்த டெவில் ஃப்ரூட் ரா ப்ளூஸ் யூஸ் பண்ணதுனால நம்மளுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லாக தெரிஞ்சிச்சு. இதை தாண்டி இந்த டெவில் ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அஃபென்சிவ் பவர்ஸோடு இருந்திருக்கும். ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஜவான் டெவில் ஃப்ரூட். ஸோ அதனால இதோட பவர் பெருசாக இருக்கும்னு எனக்கு தோணலை. அதனால இதை நான் நைஸ் டியரில் போடுறேன். இது நைஸ் டியரில் இருக்க இன்னொரு ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா இதோட அவேக்னிங் தான். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது எல்ஃபெல்ஃப் டெவில் ஃப்ரூட். ஸோ இந்த டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டு பேசிக்கலாக நம்ம ஒரு எலிஃபெண்ட்டாக மாறலாம், பட் ஒரு நார்மல் எலிஃபெண்ட் தான். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நார்மல் ஜோவன். இந்த டெவில் ஃப்ரூட்டுக்கு ஸ்ட்ரென்த் வேணால் கொஞ்சம் இருக்கலாம், பட் ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் எதுவுமே இல்லை. அதனால தான் இதை நான் எதுக்கு டியரில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டாக் டெவில் ஃப்ரூட் மாடல் உல்ஃப். உல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டாக்ஸை விட கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் அந்த டெவில் ஃப்ரூட்டை ஜாப்ராவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா யூஸ் பண்ணியிருப்பான். ஸோ அதனால நான் இதை நைஸ் டியரில் வைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆக்ஸாக்ஸ் டெவில் ஃப்ரூட் மாடல் ஜிராஃபி. இந்த டெவில் ஃப்ரூட்டை காக்கு யூஸ் பண்ணதுனால நம்மளுக்கு லைட்டாக பவர்ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும். அதுவும் அவன் யூஸ் பண்ணலன்னா இந்த டெவில் ஃப்ரூட் இன்னும் மொக்கையான டெவில் ஃப்ரூட் தான். அந்த பவர்ஸ்க்காக இதை நான் ஓகே டியரில் வைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பபுள் டெவில் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட்டை என்னதான் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி காமிச்சிருந்தாலுமே இது ஒரு வீக்கான டெவில் ஃப்ரூட் தான். ஏன்னா இந்த டெவில் ஃப்ரூட்டோட பவர் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும்னா யாராவது போய் தொடரணும். இது வந்து பேசிக்கலாக நம்ம எனிமீஸ்க்கு நிறையா டைமை கொடுக்கும். ஸோ அதனால இந்த டெவில் ஃப்ரூட் எதுக்கு டியர் தாண்டி வேறு எந்த டியர்லையும் இடம் பிடிக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த எதுக்கு டியரில் வைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பெரி டெவில் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட்டுக்கு ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தி. அதே மாதிரி ஒரு எபிலிட்டியுமே சூப்பரான எபிலிட்டி. ஆனால் இதோட பெரிய பிரச்சனையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிலிட்டி நம்மளுடைய ஆலைஸ்க்கே பெரிய வீக்னஸ் ஆகிடும். இந்த பெரிஸ்லாம் இந்த பேட்டில் கிரவுண்டை நம்மளோட அட்வான்டேஜாகவும் மாற்றி விடும், அதே சமயம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்அட்வான்டேஜாகவும் மாறிடும். ஸோ அதனால இந்த டெவில் ஃப்ரூட் வந்து பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தோணலை. ஸோ அதனால இந்த டெவில் ஃப்ரூட்டை நான் எதுக்குங்கிற டேரில் தான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரஸ்டஸ் டெவில் ஃப்ரூட். ஸோ இந்த டெவில் ஃப்ரூட்டோட பவர் வச்சு பேசிக்கலாக நம்ம எதாவது ரெஸ்ட் பண்ணிடலாம். எபிலிட்டி வைஸ் அண்ட் அஃபென்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இது செம சூப்பரான டெவில் ஃப்ரூட். ஆனால் இந்த டெவில் ஃப்ரூட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கான்டாக்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வீக்னஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் அதை நைஸ் டியரில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வீல் டெவில் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட்டுக்கு அஃபென்ஸும் இல்லை டிஃபென்ஸும் இல்லை.
இது பேசிக்கலாக ஒரு மூமெண்ட்டுங்கிற எபிலிட்டி தான் கொடுக்குது. சில சுச்சுவேஷன்ஸில் இந்த மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தப்பிச்சு போக ஹெல்ப் பண்ணும். பட் மற்ற சிச்சுவேஷன்ஸில் இது பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தோணலை. ஸோ அதனால் நான் இதை ஓகே டியரில் ப்ளேஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டார்க் டெவில் ஃப்ரூட். ஸோ இந்த டெவில் ஃப்ரூட்டை பற்றி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. இந்த டெவில் ஃப்ரூட் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஓபிடியில் தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ரிவைவ் டெவில் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிடியில் தான் இருக்கணும். பட் இந்த டெவில் ஃப்ரூட் சில காரணத்தினால ஒர்த் டியரில் இருக்க போகுது. அந்த சில காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு டைம் தான் ரிவைவ் பண்ணும். இந்த டெவில் ஃப்ரூட் ப்ரூக் மாதிரி ஒரு ஆளுக்கு கிடைச்சதுனால யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் ஆனால் ஒன் பீஸில் இருக்க சில மொக்க கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள மாதிரி யாருக்காவது கிடைச்சிருந்துச்சுன்னா வேஸ்ட்டு தான். ஸோ இந்த டெவில் ஃப்ரூட் யாருக்கு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் இதை ஒர்த் டியரில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஹாலோ டெவில் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட்டை நான் ஸ்ட்ரைட்டாக நைஸ் டியரில் தான் வைக்க போகிறேன். இதுக்கான காரணமே அதை பெரோரா எப்படி யூஸ் பண்ணாங்கிறதுனால தான். ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஜோரோ மாதிரி ஒரு ஆள் இதனால சண்டை போட முடியாதுன்னு சொல்லிட்டு முட்டி போட்டிருப்பான். ஸோ அதனால தான் இந்த டெவில் ஃப்ரூட்டை நான் நைஸ் டியரில் வைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஷேடோஸோட டெவில் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட்டை பற்றி நான் பெருசாக எதுவும் சொல்லணும்னு அவசியமே இல்லை. மற்றவங்களோட ஷேடோவை திருடி நம்ம ஒரு ஆர்மியை உருவாக்கலாம். இல்லை நம்ம அந்த ஷேடோவை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான மான்ஸ்டராகவும் மாறலாம். ஒன் பீஸில் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த ஹைலி மோஸ்ட் பவர்ஃபுல் டெவில் ஃப்ரூட்னா அது இந்த டெவில் ஃப்ரூட் தான். இந்த டெவில் ஃப்ரூட்டை நம்ம டார்க் டெவில் ஃப்ரூட்டோட ஒரு சப்டிவிஷன்னே சொல்லலாம். ஸோ அந்த ரீசன்ஸ்னால தான் இதை நான் ஒர்த் டியரில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிற டெவில் ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம சூப்பரான டெவில் ஃப்ரூட். அது வேறு எதுவுமே இல்லை, கிளியர் டெவில் ஃப்ரூட் தாங்க. வேணா யோசிச்சு பாருங்கள், இந்த டெவில் ஃப்ரூட் மட்டும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? அதனால இந்த டெவில் ஃப்ரூட்டையும் நான் ஒர்த் டியரில் தான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பாவ் டெவில் ஃப்ரூட். ஒன் பீஸ்லே பேருக்கும் பவருக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரே டெவில் ஃப்ரூட்னா அது இந்த டெவில் ஃப்ரூட் தான். ஏன்னா பேரில் பாவை வச்சுருக்கோம், பவரில் வந்து ரிப்பல் பண்ணுறதை வச்சுருக்கோம். சுத்தமாக சம்மந்தமே இருக்காது. அஃபென்சிவ் வைஸும் சரி இல்லை ஸ்கில் வைஸும் சரி செம பவர்ஃபுல்லான ஒரு டெவில் ஃப்ரூட். இதில் ஒரே பிரச்சனை என்னென்னா, இந்த டெவில் ஃப்ரூட்டை நம்மளுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்ததே கூமா தான். சப்போஸ் கூமா இந்த டெவில் ஃப்ரூட்டை யூஸ் பண்ணாமல் வேறு யாராவது இந்த டெவில் ஃப்ரூட்டை கூமா அளவுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டால் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால இதை நான் நைஸ் டியரில் வைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மேக்னெட் டெவில் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட்டுக்கு ஸ்கில் அண்ட் எபிலிட்டி மட்டும்தான் இருக்குது. இதை நம்ம தான் எப்படி அஃபென்சிவாக யூஸ் பண்ணணும் டிஃபென்சிவாக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணணும். ஸோ கிட் மாதிரி ஒரு ஆள்னால தான் அதை அப்படி யூஸ் பண்ணியிருக்க முடியும். இந்த டெவில் ஃப்ரூட்டோட பிளேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இதோட யூஸர்னால தான் டிட்டர்மைன் ஆகுது. அதுவும் கிட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேக்னெட்டிக் பவரை ஒரு லேசர் பீம் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அதனால இதை நான் நைஸ் டியரில் வைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஓபனாமி. இந்த டெவில் ஃப்ரூட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேர்லேயே ஓபின்னு வச்சுருக்கு. ஸோ வேறு எங்கே தான் வைக்க முடியும்? ஸ்ட்ரெயிட்டாக ஓபி டியரில் தான் வைக்க போகிறேன். அதுவும் வேர்ல்டு கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெவில் ஃப்ரூட்டுக்கு 5 பில்லியன் பவுண்டி போட்டிருக்குன்னா சும்மாவா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கிளின் டெவில் ஃப்ரூட். அதுவும் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக லைட் டெவில் ஃப்ரூட். ஒன் பீஸில் இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் டெவில் ஃப்ரூட்னா அது இந்த டெவில் ஃப்ரூட் தான். அது மட்டும் இல்லாமல் அஃபென்சிவ் வைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இதை நான் ஸ்ட்ரெயிட்டாகவே ஓபி டியரில் வைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஏஜ் டெவில் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட்டை பற்றியுமே நம்மளுக்கு பெருசாக அனிமேல் எதுவும் சொல்லலை. ஏன்னா ஒரு ஃப்ரேமில் ஒரு பவரை காட்டுறாங்க, இன்னொரு ஃப்ரேமில் இன்னொரு பவரை காட்டுறாங்க. இந்த டெவில் ஃப்ரூட்டை அதுக்கு நம்ம 3 டியர்லையும் ப்ளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஓரளவுக்கு இந்த டெவில் ஃப்ரூட்டோட பவர் நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. அந்த பவருக்காக இந்த டெவில் ஃப்ரூட்டை நான் நைஸ் டியரில் ப்ளேஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கேசல் டெவில் ஃப்ரூட். சீரியஸாகவே இந்த டெவில் ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்சிவ் வைஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான டெவில் ஃப்ரூட். ப்ளஸ் பெஜ்ஜோட கிரியேட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெவில் ஃப்ரூட்டை எபிலிட்டி வைஸுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக மாற்றுது. இந்த டெவில் ஃப்ரூட்டோட பெரிய வீக்னஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா இதோட அஃபென்ஸ் அப்புறமா இதோட மூவ்மெண்ட் தான். அதனால தான் நான் இந்த டெவில் ஃப்ரூட்டை ஓகே டியரில் ப்ளேஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது உரோகியோட மசில் டெவில் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட்டோட பேர் மசிலான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி தாங்க இதோட பவர்ஸ் வீக்னஸ் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அதனால இதை நான் தெரியாத டியரில் தான் வைக்க போகிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிராகன் டெவில் ஃப்ரூட் மாடல் அலோசரஸ். இது பேசிக்கலாக ஒரு ஏன்ஷியன்ட் ஜோன் டெவில் ஃப்ரூட். அதுவும் ஏன்ஷியன்ட் ஜோன்லேயே ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி இந்த டெவில் ஃப்ரூட்டுக்கு தான் இருக்குது. இந்த டைனோசர் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கோவத்தை வந்து பவராக மாற்றும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஏன்ஷியன்ட் ஜோனுங்கிறதுனால இதோட பவர் வீக்னஸ் இதை பற்றி நம்ம பெருசாக பேசணும்னு அவசியமே இல்லை. எல்லாமே ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ அதனால இதை நான் நைஸ் டியரில் வைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரா டெவில் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாக்கின்ஸ் ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணியிருப்பான். இன்ஃபேக்ட் ஹாக்கின்ஸ் இந்த டெவில் ஃப்ரூட்டை இப்படி யூஸ் பண்ணதுனால தான் இந்த டெவில் ஃப்ரூட்டை நம்ம இப்படிலாம் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்சிருப்போம். இந்த டெவில் ஃப்ரூட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸர்ஸ்னால தான் இது பவர்ஃபுல்லாக நம்மளுக்கு தெரியுது. அதனால இந்த டெவில் ஃப்ரூட்டை நான் ஓகே டியரில் வைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டோன் டெவில் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட்டை வந்து நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ஸ்ட்ராங்காக தெரிஞ்சாலுமே
நம்மளோட ஆலைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டெவில் ஃப்ரூட் பெரிய வீக்னஸா மாறிடும். ஏன்னா நம்ம எனிமீஸ நோக்கி கத்துறதா பார்ப்போம். பார்த்தா ஆலைஸ்க்கும் அந்த சவுண்ட் கேட்கும். பிளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பர்சனல் ஒப்பீனியன். எனக்கு இது மாரி கத்துறது சுத்தமா புடிக்காது. அதனால நான் அத ஐ வில் சிம் டியர்ல வைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்க போறது லவ் லவ் டெவில் ஃப்ரூட். உங்ககிட்ட அந்த டெவில் ஃப்ரூட் இருந்தா நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க? ஸோ இது அதே மாரி தான் கொஞ்சம் ரொம்ப பவர்ஃபுல்லான டெவில் ஃப்ரூட். அதுவும் இந்த டெவில் ஃப்ரூட்டோட பவர்லேருந்து நம்ம தப்பிக்கணும்னா, நம்மளுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கான வில் பவர் தேவை. அது மட்டும் இல்லாம, யூஸ் பண்ணுறதுக்கும் செம ஈஸியான ஒரு டெவில் ஃப்ரூட்னா, அது இந்த டெவில் ஃப்ரூட் தான். ஸோ அதனால இத ஸ்ட்ரெயிட்டா நான் ஓபி டியர்ல வைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்க போறது ஸ்னேக் டெவில் ஃப்ரூட் மாடல் அனகொண்டா. இந்த டெவில் ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நார்மல் ஜான் டெவில் ஃப்ரூட் தான். இதுக்கு ஓரளவுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்துமே இருக்கு. பிளஸ் எபிலிட்டீஸும் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்னேக்கோட மூவ்மெண்ட்டுமே குடுக்கும். ஸோ அதனால இத நான் நைஸ் டியர்ல வைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்க போறது ஸ்னேக் டெவில் ஃப்ரூட் மாடல் கிங் கோப்ரா. சேம் லாஸ்ட்டாக நம்ம என்ன டெவில் ஃப்ரூட்டை பார்த்தோமோ அதே எபிலிட்டிஸ் தாங்க இந்த டெவில் ஃப்ரூட்டுக்கும் இருக்குது. அதனால நான் இதை நைஸ் டியரில் வைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வெனம் டெவில் ஃப்ரூட். ஒன் பீஸில் ஒரு பேரமிஷா டெவில் ஃப்ரூட்டை பார்த்து இது லோகியாவாக இருக்குமோ அப்படின்னு நம்ம நினச்ச ஒரு டெவில் ஃப்ரூட்னா அது இந்த டெவில் ஃப்ரூட் தாங்க. இந்த டெவில் ஃப்ரூட்டுக்கு வீக்னஸே இல்லை, ஏன்னா எல்லாமே வெறும் பவர்ஸ் தான். ஸோ அதனால நான் ஸ்ட்ரைட்டாக இதை ஓபி டியரில் வைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஃப்ளோட் டெவில் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட்டுக்கு அஃபென்ஸும் இல்லை, டிஃபென்ஸும் இல்லை. ஆனால் அதோட எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா செம சூப்பரான ஒரு எபிலிட்டி. இன்ஃபேக்ட் ஒரு கப்பலே இந்த டெவில் ஃப்ரூட் வந்து பறக்க வைக்கும். யோசிச்சு பாருங்க, ஒன் பீஸில் எல்லாரும் தண்ணியில் கப்பல் ஓட்டிகிட்டு இருக்கப்ப நம்ம மட்டும் காற்றுல கப்பல் ஓட்டிகிட்டு இருப்போம். நான் சொல்கிறது கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும், பட் ஆனால் இதுதாங்க உண்மை. ஸோ அதனால் இந்த டெவில் ஃப்ரூட்டை நான் ஓபி டியரில் வைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஹாம் டெவில் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட் தான் இருக்கிறதுலே ஒன் பீஸில் செம ஹோல்சமான ஒரு டெவில் ஃப்ரூட். இல்லை இந்த டெவில் ஃப்ரூட்டை நம்ம ஹோல்சம்னு சொல்ல முடியாது. இந்த டெவில் ஃப்ரூட்டை யூஸ் பண்ணுறவங்க தான் ஹோல்சமான கேரக்டர். அதே மாதிரி இந்த டெவில் ஃப்ரூட்டோட பவர்ஸ் எல்லாமே ஈவென்ட்க்கு யூஸ் பண்ணதுனால தான் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த டெவில் ஃப்ரூட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் நைஸ் டியரில் வைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஸ்னைப் டெவில் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட்டை வச்சு பேசிக்காக நம்ம எதை வேணால் கட் பண்ணலாம். இந்த டெவில் ஃப்ரூட்டுக்கு டிஃபென்ஸ் பெருசாக இல்லை, பட் அதை கோப்பப் பண்ணுற மாதிரி இதோட எபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால நான் இந்த டெவில் ஃப்ரூட்டை நைஸ் டியரில் வைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது விங் டெவில் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட்டோட யூசர் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு. இவன் வந்து பிளாக் பீரோட க்ரூ. அஃப்கோர்ஸ் இந்த டெவில் ஃப்ரூட்டை பற்றி நம்மளுக்கு இன்னும் எதுவுமே தெரியாது, பட் அதுக்காக இதை தெரியாதுன்னு ஒரு டியர்லேயே வைக்க முடியாது. ஏன்னா பிளாக் பீட் எடுக்கிற டெவில் ஃப்ரூட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி பொட்டன்ஷியல் டெவில் ஃப்ரூட்டாக தான் இருக்கும். அதனால நம்ம புதுசாக ஒரு பிளாக் பீட் டியர் உருவாக்க போகிறோம். அதனால இந்த டெவில் ஃப்ரூட்டை நான் பிளாக் பீட் டியரில் வைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ட்ரெமல் டெவில் ஃப்ரூட். அதாவது வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் மேனிக்கிட்ட அந்த டெவில் ஃப்ரூட். அப்போனா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த டெவில் ஃப்ரூட்டோட பவரை வச்சு இந்த உலகத்தையே நம்மளால் அழிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த டெவில் ஃப்ரூட்டுக்கு வீக்னஸே இல்லை. அதனால் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஓபி டியரில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டாக் டெவில் ஃப்ரூட் மாடல் டால்மேஷன். இந்த டால்மேஷன் நாய்ங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பீஸ்ஃபுல்லான டாக். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நார்மல் ஜோன் தாங்க. இதுக்கு பெருசாக அஃபென்ஸும் இல்லை, டிஃபென்ஸும் இல்லை, சொல்லிக்கிற அளவுக்கு எபிலிட்டியும் இல்லை. அதனால நான் இதை ஸ்ட்ரெயிட்டாக எதுக்கு டியரில் தான் வைக்க போகிறேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ட்விங்கிள் டெவில் ஃப்ரூட். ஆக்சுவலாக இந்த டெவில் ஃப்ரூட்டோட பவர் வச்சு நம்ம உடம்ப நம்மளால் டைமண்டாக மாற்ற முடியுங்க. ஸோ டைமண்ட் எவ்வளோ ஹார்டாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லைங்க, ஜோசு வந்து இந்த டெவில் ஃப்ரூட்டோட பவர் வச்சு மிஹாக்கோட ஸ்லாஷியை வந்து ஈஸியாக டிஃபெக்ட் பண்ணியிருப்பான். ஸோ அதுக்காகவே இந்த டெவில் ஃப்ரூட்டை நான் ஓபி டியரில் வைக்கிறேன். அடுத்ததாக லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது கேட்டர் நோமி, அதாவது கேட்டர் டெவில் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட்டோட பவரை வச்சு இதோட யூசர் வந்து ஒரு கேட்டர்பிளராக மாறிப்பான். பட் ஆனால் இதை பற்றி நம்மளுக்கு அனிமில் எதுவுமே சொல்லலை. இது மட்டும் இல்லைங்க, இந்த டெவில் ஃப்ரூட்டோட யூசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பெட் பைரட்ஸை சேர்ந்த எப்போடியா கிட்ட டெவில் ஃப்ரூட் பவர் இருக்கானு இன்னும் நம்மளுக்கு தெளிவாக சொல்லலை. அதனால இந்த டெவில் ஃப்ரூட் வந்து ஒரு மாதிரி அன்சர்டனாகவே இருக்குது. அதனால எதுக்கு தேவையில்லாமல் இந்த டெவில் ஃப்ரூட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணோம். அதனால் இதை ஸ்ட்ரெயிட்டாக தெரியலங்கிற டியர்லேயே வச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பேர்ட் டெவில் ஃப்ரூட் மாடல் ஃபீனிக்ஸ். ஸோ பெருசாக நான் எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த டெவில் ஃப்ரூட்டோட பவரே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட எபிலிட்டி வைஸுமே நம்மளால் ஒரு பெரிய ஆர்மியை இஷ்டத்துக்கு ஹீல் பண்ண முடியும். இதை தாண்டி நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக ஓபி டியர் தான். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பாக்கெட் டெவில் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட்டோட எபிலிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு பெரிய டியரில் வைக்க போகுது. ஏன்னா இந்த டெவில் ஃப்ரூட்டோட பவர் வச்சு நம்ம ஒரு இன்ஃபினைட் பாக்கெட்டை கிரியேட் பண்ணலாம். அந்த பாக்கெட்டுக்குள்ளே நம்ம எதை வேணால் போட்டு ஸ்டோர் பண்ண வைக்க முடியும். ஸோ அதனால இதை நான் நைஸ் டியரில் வைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மேக்மா டெவில் ஃப்ரூட். அஃப்கோர்ஸ் ஒன் பீஸில் இருக்க லோகியா டெவில் ஃப்ரூட்லேயே ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் டெவில் ஃப்ரூட்னா அது இதுதான். அதனால் ஸ்ட்ரெயிட்டாக இதை நான் ஓபி டியரில் வச்சிடுறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வாஷ் டெவில் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட்டை பற்றி நம்மளுக்கு பெருசாக எதுவும் சொல்லலை, பட் ஆனால் இந்த டெவில் ஃப்ரூட்டோட பவர் வச்சு யாராவது நம்ம துவச்சி காயப்படலான்னு மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. இதை தாண்டி நம்மளுக்கு பெருசாக எதுவும் தெரியலங்கிற டியரில் தான் இதை நான் வைக்க போகிறேன்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் டெவில் ஃப்ரூட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஜோன் டெவில் ஃப்ரூட். இதில் பெருசாக எதுவும் ஸ்ட்ரென்த் இருக்க மாதிரி நம்மளுக்கு சொல்லலை. அதே மாதிரி இந்த ஸ்பைடர் வெப்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு அனிமையில காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால நான் இதை எதுக்கு டியரில் தான் வைக்க போகிறேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஹியூமன் டெவில் ஃப்ரூட் மாடல் புத்தா. இந்த டெவில் ஃப்ரூட் ஸ்ட்ரெயிட்டாக ஓபி டியர் தான். இதுக்கு பல ரீசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மித்திக்கல் ஜோன் டெவில் ஃப்ரூட், அதுவும் ஒரு காட் லெவல் டெவில் ஃப்ரூட். செகண்டு பிளாக்பீரோட என்டையர் க்ரூவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தா டெவில் ஃப்ரூட்டை வச்சு அவன் ஒன் ஷாட் பண்ணியிருப்பான். மேபி இந்த டெவில் ஃப்ரூட் காட் வேரியில் கூட இருந்திருக்கலாம். அதனால தான் இந்த டெவில் ஃப்ரூட் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. இதனால இது ஸ்ட்ரெயிட்டாக ஓபிடியில் தாங்க இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஹியூஜ் டெவில் ஃப்ரூட். சவுஜன் உல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஜெயிண்ட். அதுவும் இந்த ஹியூஜ் டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டு இன்னும் பெருசாகவே மாறிடுவான். ப்ளஸ் இன்னொரு கோட்டை என்னன்னா இவன் வந்து பிளாக் பியர்டா ஒன் ஆஃப் த டைட்டானிக் கமாண்டர்ஸ். ஸோ அதனால் இவனை பிளாக் பியர் டியரில் தான் நான் வைக்கிறேன். என்னோட ஒப்பீனியன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெவில் ஃப்ரூட்டை நான் ஓகே இல்லைனா எதுக்கு டியரில் தான் வைப்பேன். பட் ஆனால் இந்த டெவில் ஃப்ரூட்டை பொட்டன்ஷியலை பார்த்து பிளாக் பியர்டு அதை சூஸ் பண்ணியிருக்கானா அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கணும். பட் பிளாக் பியர்ட் சூஸ் பண்ணுறவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் டெவில் ஃப்ரூட் எபிலிட்டிஸ் இருக்கவங்க தான் சூஸ் பண்ணியிருக்கான். அந்த ஒரே காரணத்தினால தான் இந்த டெவில் ஃப்ரூட்டை நான் பிளாக் பியர்ட் டியரில் வைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஸ்வாம்ப் டெவில் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட்டுக்கு எபிலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சூப்பரான எபிலிட்டியே கிடச்சிருக்கு. அதாவது எந்த பொருள் வேணால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் அஃபென்ஸும் சரி டிஃபென்ஸும் சரி பெருசாக இல்லை. இன்ஃபேக்ட் இதோட டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அதனால இதை நான் ஓகே டியரில் தான் வைக்க போகிறேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மார்க் டெவில் ஃப்ரூட். ஒன் பீஸ்லேயே ஒன் ஆஃப் த ஹைலி பொட்டன்ஷியல் டெவில் ஃப்ரூட்னா அது இந்த டெவில் ஃப்ரூட் தான். பட் இந்த டெவில் ஃப்ரூட்டோட யூஸர் வந்து மொக்கையாக போயிட்டான். பட் அதை தள்ளி வச்சிடலாம். இந்த டெவில் ஃப்ரூட்டோட எபிலிட்டிக்காகவே இதை நம்ம ஒத்து டியரில் தான் வைக்க போகிறேன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சோல் டெவில் ஃப்ரூட். பேரமிஷா டெவில் ஃப்ரூட்லேயே ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் டெவில் ஃப்ரூட்னா அது இந்த டெவில் ஃப்ரூட் தான். இந்த டெவில் ஃப்ரூட் பவரை வச்சு தியரிட்டிக்கலாக நம்ம இம்மோட்டலாகவே மாறிடலாம். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களோட சோல்ஸை வச்சு நம்ம இன்ஃபினிட் ஆர்மியுமே உருவாக்கலாம். ஸோ அதனால் நான் ஸ்ட்ரெயிட்டாக ஓபிடியில் வைக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டர்ட்டில் டெவில் ஃப்ரூட். இந்த டர்ட்டிலோட ஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அந்தளவுக்கு டிஃபென்சிவாக இருக்காது. அதே மாதிரி எபிலிட்டியுமே மொக்க தான். ப்ளஸ் இது வந்து ஒரு நார்மல் சவுண்ட் டெவில் ஃப்ரூட். ஸோ அதனால் நான் இதை ஓகே டியரில் வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது எக் டெவில் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட்டோட எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பட் மற்றபடி இந்த டெவில் ஃப்ரூட் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்காது. ஸோ அதனால் நான் இதை ஓகே டியரில் வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கேஸ் டெவில் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட்டை நம்ம ஒழுங்காக யோசித்து யூஸ் பண்ணோம்னா சீரியஸாகவே செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த டெவில் ஃப்ரூட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிடியில் இருந்திருக்கணும். பட் அகைன் இந்த டெவில் ஃப்ரூட்டை வந்து நம்ம ஆலைஸ்க்கே சில டைம் வீக்னஸை க்ரியேட் பண்ணி விட்டுரும். ஸோ அதனால இந்த டெவில் ஃப்ரூட்டை நான் ஒர்த் டியரில் ப்ளேஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கார்ப் டெவில் ஃப்ரூட். அதாவது இந்த டெவில் ஃப்ரூட் பவரை வச்சு நம்மளால் எவ்வளோ ட்ரெஸ் வேணால் உருவாக்க முடியும். ஆனால் இந்த ட்ரெஸ்ஸை உருவாக்குறதுக்காக நான் டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டு என்னோட சிம்மிங் எபிலிட்டியை லூஸ் பண்ணுமான்னு கேட்டால் நான் பண்ண மாட்டேன். அதனால் நான் இதை சிம் டியரில் தான் வைக்க போகிறேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது செலானோமி மாடல் ஆக்ஸலாட்டல். இந்த டெவில் ஃப்ரூட்டை ஆக்சுவலாக ஒரு பாம்புக்கு தான் கொடுத்துருப்பாங்க. பட் அதை தாண்டி இந்த டெவில் ஃப்ரூட்டோட பவர் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. இன்ஃபேக்ட் இந்த டெவில் ஃப்ரூட் என்ன பண்ணணும்னு கூட நம்மளுக்கு சொல்லலை. அதனால் நான் அதை தெரியல டியரில் வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்னோ டெவில் ஃப்ரூட். ஆக்சுவலாக ஜோன் டெவில் ஃப்ரூட்டில் ஓரளவுக்கு நல்ல டெவில் ஃப்ரூட்னா அது இந்த டெவில் ஃப்ரூட் தான். பட் அகைன் ஸ்னோக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பல எலமெண்ட்ஸ் மேலே வீக்னஸ் இருக்குது. ஸோ அந்த ரீசன்ஸ்னால இந்த டெவில் ஃப்ரூட்டை நான் நைஸ் டியரில் வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நோமி. ஆக்சுவலாக இந்த டெவில் ஃப்ரூட்டை வச்சு நம்ம லிட்டராக ஒரு வாக்கிங் நியூக்ளியர் பாம்பாகவே மாறிடலாம். அது மட்டும் இல்லாமல் இன்ஃபினிட்டாக வெப்பன்ஸை உருவாக்கிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த சூப்பரான பவர்ஸ்க்காக இந்த டெவில் ஃப்ரூட்டை நான் நைஸ் டியரில் வைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஸ்பின் டெவில் ஃப்ரூட். ஆக்சுவலாக இந்த டெவில் ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு டியரில் தான் வைக்கிறதா இருந்தேன். பட் இந்த ஸ்பின் பவரை வச்சு நம்மளால் ஒரு ஏரியல் மோடாக மாற முடியும். ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாகவே பறந்து போயிடலாம். நம்மளோட எனிமீஸ் கிட்ட வந்து தப்பிக்கலாம். நம்மளோட டீம்மேட்ஸ் வந்து ஈஸியாக காப்பாற்றி கூப்பிட்டு போடலாம். ஸோ அந்த ரீசனுக்காக இதை நான் ஓகே டியரில் வைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஸ்டிக் டெவில் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட்டோட பவர்ஸை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி என்னோட பர்சனல் ஒப்பீனியன்லாம் இந்த டெவில் ஃப்ரூட்டை வந்து நான் ஐல் சிம்மில் தான் வைப்பேன். பட் இதோட பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. இன்ஃபேக்ட் செம சூப்பராகவும் இருக்குது. அதனால நான் இதை நைஸ் டியரில் வைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஹாபினோமி. யோசிச்சு பாருங்களேன், உங்களை அட்டாக் பண்ண வர எனிமீஸை நீங்கள் ஜஸ்ட் தொட்டுட்டு அவங்கள வந்து நீங்கள் டாயாக மாற்றிடுறீங்க. அதுவும் உங்களோட அடிமையாக மாற்றிடுறீங்க. எவ்வளோ ஓபியான எபிலிட்டி. ஸோ அதை ஸ்ட்ரெயிட்டாக ஓபிடியில் வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த டெவில் ஃப்ரூட் வந்து அதோட யூஸருக்கு எட்டர்னல் யூத்தையுமே கொடுக்கும். அதனால தான் இது ஓபிடியில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ப்ரஸ் நோமி. அதாவது கிராவிட்டி டெவில் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட்டை யூஸ் பண்ணி லிட்டரலாக நம்ம ஒரு ஆஸ்ட்ராய்டே சமன் பண்ணலாம். இல்லை பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு பிளானட்டையுமே நம்ம இடத்துக்கு சமன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தியரிட்டிக்கலாக யூஸ் பண்ணால் இதை வச்சு நம்ம ஃப்ளோட் டெவில் ஃப்ரூட் மாதிரியே ஒரு ஷிப்பை பார்க்க வைக்க முடியும். ஸோ அதனால் நான் இதை ஓபிடியில் வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேரியர் டெவில் ஃப்ரூட்.
ஆக்சுவலாக இந்த டெவில் ஃப்ரூட்டை நான் ஓபிடிஆரில் வைக்கிறதா தான் இருந்தேன். பட் ஆனால் நான் சர்ச் பண்ணதுக்கு அப்புறமா தான் சொன்னாங்க, இந்த டெவில் ஃப்ரூட் வந்து ஒரு சில ஸ்லாஷஸ் தான் தாங்குமா. அதுவும் அட்டாக் பண்ணுறவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தால் இந்த பேரியர் உடஞ்சி போயிடுமா. இந்த பேரியர் உடஞ்ச மாதிரி என் மனசும் உடஞ்சிருச்சு. அதனால் நான் இதை ஒர்த் டியரில் வைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்டிச் டெவில் ஃப்ரூட். ஓகேங்க, எபிலிட்டி வைஸ் இந்த டெவில் ஃப்ரூட் ஓரளவுக்கு நல்ல டெவில் ஃப்ரூட். அதனால் நான் இதை நைஸ் டியரில் வைக்கிறேன். மற்றபடி இந்த டெவில் ஃப்ரூட்டுக்கு அஃபென்ஸ் இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கிளார் டெவில் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இதோட எபிலிட்டியால் தான் கேரி ஆகுது. அதாவது இந்த டெவில் ஃப்ரூட்டோட எபிலிட்டி வச்சு நம்ம இன்னொருத்தவங்களோட மைண்டை பார்க்க முடியும். ஸோ இந்த டெவில் ஃப்ரூட்டை வச்சு நம்ம சூப்பராகவே மைண்ட் கேம்ஸ் ஆடலாம். அதுவும் அப்பனோட பிளான் என்னன்னு கூட நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இந்த டெவில் ஃப்ரூட்டோட ஒரே வீக்னஸ் லூஃபி தான். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஆர்ட் டெவில் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வரைகிறத உயிரோட கொண்டு வரும். பட் பேசிக்கலி இதை விட பெட்டர் வெர்ஷனாக ஒரு டெவில் ஃப்ரூட் இருக்குது. அதனால் இந்த டெவில் ஃப்ரூட்டை நான் ஓகே டியரில் போடுறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜாக்கெட் டெவில் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட் மூலயமா நம்ம ஒரு ஜாக்கெட்டாக மாறிடுவோம். அந்த ஜாக்கெட்டை இன்னொருத்தர் போட்டு சூப்பராக சண்டை போடுவாங்க. பட் பேசிக்கலி நான் டெவில் ஃப்ரூட் சாப்பிட்றது நான் சண்டை போடுறதுக்காக தான். இன்னொருத்தன் ஜாக்கெட்டாக மாற்றி இன்னொருத்தன் சண்டை போடுறதை நான் விரும்ப மாட்டேன். அதனால நான் இதை ஐல் சிம் டியரில் வைக்கிறேன். அடுத்ததாக லிஸ்ட்டில் இருக்கிறது பக் டெவில் ஃப்ரூட் மாடல் ரைனோசரஸ் பெட்டில். யோசிச்சு பாருங்கள், நார்மல் ஜோன்ஸே மோஸ்ட் ஆஃப் த டைம் வீக்காக தான் இருக்கும். இதே நம்ம ஒரு பூச்சியாக மாறிட்டா நம்ம லிட்டரலாக வீக்கு தான். அதனால் நான் இதை எதுக்கு டியரில் தான் வைக்க போகிறேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பக் டெவில் ஃப்ரூட் மாடல் ஹார்னட். லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி தான் இந்த டெவில் ஃப்ரூட்டும் ஒரு பக்காக மாற யாருமே விரும்ப மாட்டாங்க. பட் அட்லீஸ்ட் இது ஒரு ஜோவனுங்கிறதுனால நான் எதுக்கு டியரில் வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பாப் டெவில் ஃப்ரூட். ஆக்சுவலாக இந்த டெவில் ஃப்ரூட் வந்து நம்ம பாம் டெவில் ஃப்ரூட்டோட அட்வான்ஸ்டு வெர்ஷன். அதில் நம்ம தொட்டால் தான் எதையாவது வெடிக்க வைக்க முடியும். இதை தொடாமையே நம்ம எங்கே வேணால் பாம்ஸை கிரியேட் பண்ணி அங்கே வெடிக்க வைக்கலாம். இன்ஃபேக்ட் இந்த டெவில் ஃப்ரூட்டை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு வாக்கிங் ஹைட்ரஜன் பாம்பாகவே மாறலாம். இந்த ரீசன்ஸ்னால இந்த டெவில் ஃப்ரூட்டை நான் ஒர்த் டியரில் ப்ளேஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சிம் டெவில் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட்டை நம்மளுக்கு பிடிக்குதோ இல்லையோ, இந்த டெவில் ஃப்ரூட் யூஸ் பண்ண கேரக்டர் நம்மளுக்கு பிடிச்சி போயிருக்கும். ஆனால் இந்த டெவில் ஃப்ரூட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒழுங்காக யூஸ் பண்ணால் செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், டக்குன்னு நம்ம தரக்குள்ளே மறைஞ்சு போயிட்டு அப்புறம் எங்கேருந்து வருவோன்னே தெரியாமல் எனிமி பின்னாடி வந்து அடிப்போம். ஸோ ஐ திங்க் இந்த டெவில் ஃப்ரூட்டை நான் நைஸ் டியரில் ப்ளேஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது 10 டெவில் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட்டை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் லிட்ரலாக ஒரு 11,000 டன்னுக்கு மேலே வெயிட் போட முடியும். 11,000 டன்னுங்கிறது நம்பர்ஸ் வைஸ் கொஞ்சமாக இருக்கும். பட் ஆனால் அது யோசிச்சு பார்த்தா சீரியஸாக பெரிய அமௌண்ட். பட் இந்த டெவில் ஃப்ரூட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஷல் ஆர்ட் தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு மார்ஷல் ஆர்ட் தெரியாது, அதனால தான் நைஸ் டியரில் வைக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ரிப்பிள் டெவில் ஃப்ரூட். இந்த ஒரு டெவில் ஃப்ரூட்டை வச்சு நம்மளால் ஒரு கர்ச்சிஃபை ஒரு ஷீல்டாவோ ஒரு கத்தியாவோ மாற்ற முடியும். அது மட்டும் இல்லை, ஜஸ்ட்டு பேப்பரை ஸ்ட்ராங்கான மெட்டல் பால்ஸாகவும் க்ரியேட் பண்ண முடியும். இந்த டெவில் ஃப்ரூட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக சண்டை போடுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் ஆலிஸ் கூட சண்டை போடுற மாதிரினா டெரெயினை மாற்றி யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இதை நான் ஒர்த் டியரில் வைக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்டோன் டெவில் ஃப்ரூட். இந்த ஸ்டோன் டெவில் ஃப்ரூட் பவர் வச்சு லிட்டரலாக நம்ம எல்லா ஸ்டோன்ஸுமே மேனிப்புலேட் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் ஒரு கேஸ்லுக்குள்ளே நம்ம புந்துட்டு அந்த கேஸ்லேயே நம்மளால் மேனிப்புலேட் பண்ண முடியும். இல்லைனா ஒரு பெரிய மலைக்குள்ளே போயிட்டு நம்ம ஒரு மவுண்டைன் குளமாகவும் மாறலாம். நம்மளோட அப்போனண்ட் ஜோரோவா இல்லாத வரைக்கும் இந்த டெவில் ஃப்ரூட் சீரியஸாகவே பவர்ஃபுல் டெவில் ஃப்ரூட் தான். அதனால் நான் இதை நைஸ் டியரில் வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பிரஷ் டெவில் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட்டை காஞ்சரோ சூப்பராக யூஸ் பண்ணியிருப்பான். இன்ஃபேக்ட் ஆர்ட் டெவில் ஃப்ரூட்டோட அப்கிரேடட் வெர்ஷன் தாங்க இந்த டெவில் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட்டை காஞ்சரோ யூஸ் பண்ணதுனால தான் நான் ஹையாகவே ரேட் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த டெவில் ஃப்ரூட்டை அப்படி சூப்பராக யூஸ் பண்ணியிருப்பான். ஸோ இந்த டெவில் ஃப்ரூட்டை நான் நைஸ் டியரில் வைக்க போகிறேன். அதுவும் காஞ்சரோ சாகிறப்ப அவன் பிளட்டை வச்சு ஒரு ஆர்ட் கிரியேட் பண்ணியிருப்பான் பாருங்கள். லிட்ரலாக அந்த ஆர்ட் வந்து ஒடிகாசியமாகவே அழிச்சிருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது காம் டெவில் ஃப்ரூட். சீரியஸ்லி கொரசன் இல்லைனா இந்த டெவில் ஃப்ரூட் சீரியஸாக வேஸ்ட்டு தான். ஏன்னா இந்த டெவில் ஃப்ரூட்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு அவன் தான் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருப்பான். இதை தாண்டி இந்த டெவில் ஃப்ரூட்டை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் அந்த ஃபைட்டை மட்டும் பார்த்துருவாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த டெவில் ஃப்ரூட்டை நான் நைஸ் டியரில் ப்ளேஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஹீல் டெவில் ஃப்ரூட். பேசிக்கலாக இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் டெவில் ஃப்ரூட் மாதிரி தான். நம்மளால் இஷ்டத்துக்கு எல்லாரையும் ஹீல் பண்ண முடியும். பட் இதில் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. நம்மளோட பாடியிலேருந்து வர ஃபிசிக்கல் காம்பனன்ட்ஸை வச்சு தான் மற்றவங்களை ஹீல் பண்ண முடியும். நம்மளோட டியர்ஸ் இல்லைனா ஸ்வெட் அது மாதிரி. பட் எபிலிட்டி வைஸ் இது அளவுக்கு நல்ல எபிலிட்டி தான். அதனால் நான் இதை நைஸ் டியரில் வைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது எல்ஃப் டெவில் ஃப்ரூட் மாடல் மேமத். ஸோ அஃப்கோர்ஸ் இது ஒரு ஏன்ஷியன்ட் ஜோவன். இதோட பொட்டன்ஷியல் உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த டெவில் ஃப்ரூட்டுக்கு டிஃபென்ஸ் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ அதனால் நான் இதை நைஸ் டியரில் வைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஸ்க்ரோல் டெவில் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட்டோட பவரை யூஸ் பண்ணி நம்மளால் எதை வேணாத்தையும் ஒரு ஸ்க்ரோலுக்குள்ளே ஹோல்ட் பண்ணி வச்சுக்க முடியும். நான் ஆனால் இந்த டெவில் ஃப்ரூட்டில் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் அது கிடைக்கல. பட் ஆனால் எபிலிட்டி வைஸ் இதுவும் ஒரு நல்ல எபிலிட்டி தான். ஸோ அதனால் நான் இதை ஓகே டியரில் ப்ளேஸ் பண்ணுறேன்.
நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பட்டர் டெவில் ஃப்ரூட். ஆக்சுவலாக இந்த டெவில் ஃப்ரூட்டை வச்சு பட்டர் உருவாக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் ஆனால் நம்ம அனிமையில் பார்த்துருக்கோமான்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த பட்டரோட பவர்ஸை பற்றியுமே நம்மளுக்கு எதுவும் சொல்லலை. அதனால் நான் தெரியலட்டியால் தான் வைக்க போகிறேன். அடுத்ததாக பார்க்க போகிறது மிரர் டெவில் ஃப்ரூட். நீங்கள் வேணால் யோசிச்சு பாருங்கள், லூஃபி உயிரோட இருக்கிறதுக்கான காரணமே இந்த டெவில் ஃப்ரூட் தான். ஒரு 2 மிரர் மட்டும் இருந்துட்டா போதும், இஷ்டத்துக்கு நம்ம மிரர் வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு வந்து அட்டகாசம் பண்ணலாம். ஸோ இவ்வளோ பவர்ஃபுல்லான டெவில் ஃப்ரூட்டை நான் ஸ்ட்ரைட்டாக ஒத்துட்டியரில் வைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது லிக் டெவில் ஃப்ரூட். சீரியஸாக இந்த டெவில் ஃப்ரூட் வந்து ப்ராஸ்பரை யூஸ் பண்ணலன்னா மொக்கையான டெவில் ஃப்ரூட்டாக தான் இருந்திருக்கும். பட் ஆனால் இந்த டெவில் ஃப்ரூட்டை அவன் லோகியா டெவில் ஃப்ரூட் ரேஞ்சுக்கு யூஸ் பண்ணியிருப்பான். ஸோ அதனால் ஸ்ட்ரைட்டாக இந்த டெவில் ஃப்ரூட்டை நான் நைஸ் டியரில் தான் வைக்க போகிறேன். ப்ளஸ் யாருக்கு சாக்லேட் தேவையில்ல, இந்த டெவில் ஃப்ரூட் இருந்தால் நான் இஷ்டத்துக்கு சாக்லேட்டை உருவாக்கி என் கையை நக்கிக்கிட்டே இருப்பேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பிஸ்கட் டெவில் ஃப்ரூட். அஃப்கோர்ஸ் லாஸ்ட்டாக பார்த்த டெவில் ஃப்ரூட் மாதிரி தான் இதையும் கிராக்கர் அவ்வளோ சூப்பராக யூஸ் பண்ணியிருப்பான். ப்ளஸ் ஒரு பிஸ்கெட்டுக்கு இவ்வளோ பவர் இருக்குமா அப்படிங்கிறதே நம்ம கிராக்கரை பார்த்தா நம்ம தெரிஞ்சிருப்போம். அதனால இந்த டெவில் ஃப்ரூட்டை நான் நைஸ் டியரில் தான் வைக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது புக் டெவில் ஃப்ரூட். ஆக்சுவலாக இந்த டெவில் ஃப்ரூட்டோட பவர் வச்சு நம்மளால் புக்கை கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புக்கில் நம்ம யாராவது பிரிசனராக வச்சுக்க முடியும். இது வரைக்கும் இதை மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு மேலே நம்மளுக்கு எதுவும் சொல்லலை. பட் ஆனால் இந்த எபிலிட்டிஸே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு நல்ல எபிலிட்டிஸ் தான். ஸோ அதனால் நான் இதை ஓகே டியரில் வைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது க்ரீம் டெவில் ஃப்ரூட். ஆக்சுவலாக இந்த டெவில் ஃப்ரூட்டை பற்றி நம்மளுக்கு பெருசாக எதுவும் சொல்லலை. இந்த டெவில் ஃப்ரூட்டை வச்சு பேசிக்கலாக க்ரீமை உருவாக்கி மேனிப்புலேட் பண்ண முடியும். அதனால் நான் இதை எதுக்கு டியரில் தான் வைக்க போகிறேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ரிங் டெவில் ஃப்ரூட். அதாவது இந்த டெவில் ஃப்ரூட்டோட பவரை வச்சு நம்ம யாராவது ஜூஸ் மாதிரி புழிஞ்சு அந்த ஜூஸை நம்ம குடிக்கலாம். அந்த ஜூஸை குடிக்கிறது மூலயமா நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கும். கேட்குறதுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இந்த டெவில் ஃப்ரூட்டோட பவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல பவர் ஆச்சு. அதனால் நான் இதை நைஸ் டியரில் வைக்க போகிறேன். லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்க போகிறது மெமோ டெவில் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட்டை வச்சு சிலோட மெமரிஸை நம்ம ஆல்டர் பண்ண முடியும். இந்த டெவில் ஃப்ரூட்டை வச்சு நம்ம இஷ்டத்துக்கு மைண்ட் கேம்ஸ் ஆடலாம். ஸோ அந்த வகையில் பார்த்தா இந்த டெவில் ஃப்ரூட் நைஸ் டியரில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேர்ட் டெவில் ஃப்ரூட் மாடல் ஆல்பட்ராஸ். இந்த டெவில் ஃப்ரூட்டை மார்கன் வச்சுருக்கதான் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதை தாண்டி இந்த டெவில் ஃப்ரூட்டை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது. அதனால் இது தெரியல டியரில் தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மோச்சி டெவில் ஃப்ரூட். உண்மையை சொல்லுங்கள், இந்த டெவில் ஃப்ரூட்டை ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப இது பேரமிஷன் நீங்கள் நினச்சிங்களா? என்ன கேட்டால் இந்த டெவில் ஃப்ரூட்டை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இது ஒரு லோகியான்னு தான் நான் நினச்சேன். அதுவும் கட்டாகோரி இந்த டெவில் ஃப்ரூட்டை அவ்வளோ சூப்பராக யூஸ் பண்ணியிருப்பான். ப்ளஸ் யாருக்கு ஒரு ஸ்வீட்டான சாஃப்டான மோச்சி பிடிக்காது? ஸோ அதனால் இதை நைஸ் டியரில் வைக்க போகிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பஃப் டெவில் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட்டோட பவர் வச்சு நம்மளால் ஒரு ஜீனியை சமன் பண்ண முடியும். ஸோ ஜீனி டிப்பிக்கலாகவே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அதனால் இதுவும் நைஸ் டியரில் தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஹீட் டெவில் ஃப்ரூட். ஆக்சுவலாக இந்த டெவில் ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா யூஸரை ஹெவியாக ஹீட் பண்ணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டெவில் ஃப்ரூட் வந்து மோஸ்ட்லி மார்ஷல் ஆர்ட் யூசர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்காக இந்த டெவில் ஃப்ரூட்டை வந்து நான் நைஸ் டியரில் வைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது குக் டெவில் ஃப்ரூட். ஸோ பேசிக்கலாக சமைக்கிறதுக்காக நான் ஒரு டெவில் ஃப்ரூட்டை சாப்பிடணுமான்னு கேட்டால் நான் சாப்பிட மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த டெவில் ஃப்ரூட் மூலயமா உருவாக்குற சாப்பாடு எல்லாமே டேஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்கும். இதுக்கு பெட்டர் ஒரு நான் சாஞ்சி மாதிரி ஆளை வேலைக்கு வச்சுப்பேன், இல்லை நானே சமைக்க கற்றுப்பேன். ஸோ அதனால நான் சிம்டியில் தான் நான் வைக்க போகிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பைல் டெவில் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கலாக 2 பேரை மெர்ஜ் பண்ண வைக்கும். பட் ஆனால் இது நம்மளுக்கு டெவில் ஃப்ரூட் யூசர்ஸை மெர்ஜ் பண்ண வைக்குமான்னு நம்மளுக்கு சொல்லலை. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், ராபினையும் அந்த பாம் டெவில் ஃப்ரூட் யூசரையும் மெர்ஜ் பண்ணால் இவங்க 2 பேரோட பவரும் செம ஓப்பியாக இருக்கும். ஆனால் இந்த பாசிபிலிட்டிஸ் எதையுமே நம்மளுக்கு அனிமையில் சொல்லலை. அதனால் நான் இதை தெரியல டியரில் தான் வைக்க போகிறேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பம் டெவில் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட் வந்து பேசிக்கலாக மற்றவங்கள ஃபைட் பண்ண மோட்டிவேட் பண்ணும். ஃபைட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற விஷயத்த செய்கிறதுக்குமே இந்த டெவில் ஃப்ரூட்டோட பவர் வச்சு நம்மளால் மோட்டிவேஷன் கொடுக்க முடியும். ஸோ இது மாதிரி கொஞ்சம் மென்டலாக அஃபெக்ட் பண்ணுற எபிலிட்டி இருக்கிறதுனால இந்த டெவில் ஃப்ரூட்டை நான் நைஸ் டியரில் வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது புஷ் டெவில் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட்டோட பவர் வச்சு நம்ம பேசிக்கலாக கிரவுண்டுக்குள்ளே போயிட்டு எந்த ஆல்ட்ரேஷன் வேணால் பண்ண முடியும். இந்த டெவில் ஃப்ரூட்டோட பவர் வச்சு தான் மோர்லி வந்து பார்த்தீங்கன்னா செலஸ்டியல் டிராகன்ஸோட சாப்பாடு எல்லாத்தையுமே திருடிட்டு வருவான். இந்த டெவில் ஃப்ரூட்டோட எபிலிட்டிக்காக இதை நான் ஓகே டியரில் வைக்க போகிறேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சூட் டெவில் ஃப்ரூட். ஆக்சுவலாக இது வந்து ஒரு லோகியா டெவில் ஃப்ரூட்டாக நான் வந்து இது இவ்வளோ நாளாக பேரமிஷா டெவில் ஃப்ரூட்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த டெவில் ஃப்ரூட்டோட எபிலிட்டி மூலயமா நம்மளால சூட்டை கிரியேட் பண்ணி மேனிப்புலேட் பண்ண முடியும். சூட்டுங்கிறது ஒரு பேர்ன்ட் மெட்டீரியல். அதாவது நம்ம ஏதாவது ஒரு பொருளை பேர்ன் பண்ணோம்னா ஒரு கருப்பு கலரில் ஒரு மெட்டீரியல் வரும் பார்த்தீங்களா, அதுதான் சூட். ஆனால் இதை வந்து அவன் காக்கா மாதிரி யூஸ் பண்ணியிருப்பான். ஸோ இந்த பவர் வந்து பார்க்க கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். அதனால் நான் இதை நைஸ் டியரில் வைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மில்லட் டெவில் ஃப்ரூட். ஆக்சுவலாக ஒனிகாஷிமா ரைடில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூஸ்ஃபுல் டெவில் ஃப்ரூட்னா அது இந்த டெவில் ஃப்ரூட் தான். ஆனால் இந்த டெவில் ஃப்ரூட்டுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. இந்த டெவில் ஃப்ரூட்டோட பவர் வச்சு மேனிப்புலேட் பண்ணுற அனிமல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் 21 days தான் மேனிப்புலேஷனில் இருக்கும். அதனால நான் இதை வந்து ஓகே டியரில் ப்ளேஸ் பண்ணுறேன்.
அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது டாக் டாக் ஃப்ரூட் மாடல் டனுக்கி. இந்த டெவில் ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட யூஸரை ஒரு டனுக்கியாக மாற்ற வைக்குங்க. ஆனால் இந்த டெவில் ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஒரு ஜாப்பனீஸ் ஃபோக்லோரை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓடா வந்து அந்த ஃபோக்லோருக்கு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி இந்த டெவில் ஃப்ரூட்டை நம்மளுக்கு அனிமல் ஆட் பண்ணியிருக்கலாம். இந்த டெவில் ஃப்ரூட்டுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு பவரும் பெருசாக இல்லைங்க. ஸோ அதனால நான் இதை ஐஎல் சிம்டியரில் தான் வைக்க போகிறேன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டைம் டைம் டெவில் ஃப்ரூட்டுங்க. சப்போஸ் இந்த டெவில் ஃப்ரூட் மட்டும் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு ஏதாவது ஆபத்து இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாகவே தப்பிச்சு ஃபியூச்சருக்கு போயிடலாம். இது மாதிரி தான் நம்மளுக்கு அனிமேல காமிச்சிருப்பாங்க. பட் இந்த டெவில் ஃப்ரூட்டால் ஃபியூச்சருக்கு மட்டும் தான் போக முடியுமா, இல்லை பாஸ்ட்டுக்கும் போக முடியுமாங்கிற கொஷனுக்கு ஆன்சர் கிடச்சிருக்காது. இது வரைக்கும் நம்மளுக்கு அனிமேல பாஸ்ட்டுக்கு போகிறது இம்பாசிபிள் தான் சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஃபியூச்சருக்கு தப்பிச்சு போகிற பவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான பவர் தான். யூஸ்ஃபுல்லுன்னு சொல்கிறத விட இது செம ஓபியான பவர். அதனால் இதை நான் ஸ்ட்ரெயிட்டாக ஓபிடிஎல்ல வைக்கிறேன். அடுத்தது நம்ம பார்க்க போகிற டெவில் ஃப்ரூட்டும் ஓபிடிஎல்ல தாங்க இருக்குது. அது வேறு எதுவும் இல்லை, ஃபிஷ் ஃப்ரூட் மாடல் அசூல் ட்ராகன். ஸோ நம்மளுக்கு பேர்லே இந்த டெவில் ஃப்ரூட் வந்து ஒரு மித்திக்கல் ஜோன் டெவில் ஃப்ரூட்னு தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டது யார்? கைடோ வாச்சு. இந்த டெவில் ஃப்ரூட்டோட பவரை வச்சு கைடோ அட்லீஸ்ட் ஒரு 1000 பேர் கூடயாவது ஒரே டைமில் சண்டை போட்டிருப்பான். அதுவும் எப்படி சண்டை போடுறப்ப ஒரு பெரிய ஐலாண்டையே வானத்தில் மிதக்க வச்சுக்கிட்டு. ஸோ இவ்வளோ பவர்ஃபுல்லான டெவில் ஃப்ரூட்டை வந்து எந்த கொஸ்டினுமே இல்லாமல் ஓபிடியில் தான் வைக்க போகிறேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ரைப் டெவில் ஃப்ரூட். ஆக்சுவலாக இந்த டெவில் ஃப்ரூட்டோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா டைம் டெவில் ஃப்ரூட்டுக்கு ஓரளவுக்கு சிமிலராக தான் இருக்கும். டைம் டெவில் ஃப்ரூட் எப்படி டைமை ரேப் பண்ணி ஃபியூச்சருக்கு வந்து நம்மளை டிரான்ஸ்போர்ட் பண்ண வைக்கிதோ அதே மாதிரி தான் இந்த டெவில் ஃப்ரூட் வந்து ஏதாவது ஒரு பொருளோட ஏஜை வந்து மெச்சூர் ஆக்கிடும். இந்த டெவில் ஃப்ரூட்டோட பவர்னால தான் சின்ன பையனாக அந்த மொமனசுகே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடல்ட்டாக மாதிரி இருப்பான். என்னதான் மொமனசுகேவோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வந்து ஒரு அடல்ட்டாக இருந்தாலுமே அவனோட மென்டல் எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான் இருந்துச்சு. இது மாதிரி ஓரளவுக்கு ஓகேயான பவர்ஸ் இருக்கிறதுனால இந்த டெவில் ஃப்ரூட்டை நான் ஓகே டியரில் ப்ளேஸ் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஸ்னேக் டெவில் ஃப்ரூட் மாடல் யமட்டோனா உரோச்சி. இந்த டெவில் ஃப்ரூட் மூலயமா நம்மளுக்கு 8 லைஃப்ஸ் கிடைக்கும். அதுவும் இந்த டெவில் ஃப்ரூட் பவரை கரெக்டாக யூஸ் பண்ணால் சீரியஸாக நம்மளால் பெருசாக அச்சீவ் பண்ண முடியும். இந்த ரீசன்னால இந்த டெவில் ஃப்ரூட்டை நான் ஓத் டியரில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ட்ராகன் ஃப்ரூட் மாடல் ஸ்பைனோசரஸ். ஆக்சுவலாக இதுக்கடுத்து வர ஒரு 4-5 டெவில் ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் ஜோன் தான். ஏன்ஷியன்ட் ஜோனாலே உங்களுக்கு எவ்வளோ பவர்ஃபுல்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் ரேங்கிங் பண்ண போகிறேன். பேஜ் ஒனோட டெவில் ஃப்ரூட்டை வந்து நான் நைஸ் டியரில் ப்ளேஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இருக்கிறது ட்ராகன் டெவில் ஃப்ரூட் மாடல் டெரடான். இந்த ட்ராகனுக்கு பறக்கிற எபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த ஒரு எபிலிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ட்ராகன்ஸ் கூட கம்பேர் பண்ணுறப்ப இதை உயரத்தில் வைக்குது. அது கூடவே இந்த டெவில் ஃப்ரூட்டை ஒர்த் டியர்லையும் வைக்குது. நெக்ஸ்ட் இருக்கிறது ஹியூமன் டெவில் ஃப்ரூட் மாடல் ஒனியாடோ. ஆக்சுவலாக இது வந்து ஒரு மித்திக்கல் ஜோன் டெவில் ஃப்ரூட். இது வந்து ஒரு நாய் தான் சாப்பிட்ருக்கோம். இந்த டெவில் ஃப்ரூட்டோட பவர் மூலயமா நம்மளால ஒரு யோக்காயாக மாற முடியும். யோக்காயங்கிறது பேசிக்கலாக ஒரு கோஸ்ட். ஆனால் நம்மளுக்கு இதோட பவர்ஸ் எதையுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் ஆனால் இது பேருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல, அதெல்லாம் நான் இதை நைஸ் டியரில் வைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ட்ராகன் டெவில் ஃப்ரூட் மாடல் பிரேக்கியோசரஸ். இந்த டைனோசர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ரொம்ப சாதுவான டைனோசர். இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு ஹெர்பிவர்ஸ் தான். பட் ஆனால் டைனோசர்ஸ்லேயே செம ஹைட்டாக பார்க்க வெயிட்டாக மஸ்குலராக இருக்கும். அதனால் நான் இதை ஒரு நைஸ் டியரில் வைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ட்ராகன் டெவில் ஃப்ரூட் மாடல் பிளாசெப்டோசரஸ். ஆக்சுவலாக இந்த டெவில் ஃப்ரூட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீக்னஸ் இருக்குது. அந்த வீக்னஸே வந்து பார்த்தீங்கன்னா இதோட அட்டாக்கிங் ஸ்டைல் தான். ஏன்னா உல்ட்டியால் வெறும் தலையை வச்சு மட்டும் தான் அட்டாக் பண்ண முடியும். இது கேட்க வேணால் நல்லாயிருக்கும். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம தலையை வச்சு முட்டி தலைவலியே எடுத்துக்கும். அதனால் நான் இதை ஓகே டியரில் ப்ளேஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டாக் டெவில் ஃப்ரூட் மாடல் ஓகுச்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மித்திக்கல் ஜோன் டெவில் ஃப்ரூட். அதுவும் வானோவில் இருந்த உல்ஃப் காட். ஸோ இதுலேருந்தே இது ஒரு காட் லெவல் டெவில் ஃப்ரூட்னு நம்மளால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எமட்டோ வந்து அந்த சின்ன வயசுலேயே இந்த டெவில் ஃப்ரூட்டை அவைக்கணும் பண்ணியிருப்பா. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த டெவில் ஃப்ரூட் ஓபிடியில் தான் ப்ளேஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ட்ராகன் டெவில் ஃப்ரூட் மாடல் ட்ரைசெப்டோசரஸ். நான் லாஸ்ட்டாக உல்டியோட டெவில் ஃப்ரூட்டுக்கு என்ன சொல்லணும் அதே மாதிரி தான் இந்த டெவில் ஃப்ரூட்டோட பவருமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட தலையை வச்சு அட்டாக் பண்ணுறதுல தான் லிமிட்டாக இருக்குது. ஸோ அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் இதை ஓகே டியரில் ப்ளேஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஸ்பைடர் டெவில் ஃப்ரூட் மாடல் ரோசா மைக்கேல் கிராவியோலி. ஆக்சுவலாக இந்த டெவில் ஃப்ரூட்டை வந்து பார்த்தீங்கன்னா செம பொட்டன்ஷியல் இருக்குது. ஆனால் பிளாக் மாதிரியா அது மாதிரி யூஸ் பண்ணி நம்மளுக்கு காட்டல. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பைடரோட வெப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயருக்கும் சரி வாட்டருக்கும் சரி ரொம்ப பிரிட்டிலாக இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ரீசன்ஸ்னால நான் இதை ஓகே டியரில் ப்ளேஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கேட் டெவில் ஃப்ரூட் மாடல் சேபர்டூத் டைகர். ஆக்சுவலாக இந்த டெவில் ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேபர்டூத் கேட்டை பேஸ் பண்ணியிருக்கு. இது மூலயமாவே இது ஒரு ஏன்ஷியன்ட் ஜோன் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்ஷியன்ட் ஜோனாலே அதோட அஃபென்ஸ் டிஃபென்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லி தான் தெரியணும் அவசியம் இல்லை. இந்த காரணத்தினால இதை நான் நைஸ் டியரில் ப்ளேஸ் பண்ணுறேன். அடுத்ததாக பார்க்க போகிறது வுட் டெவில் ஃப்ரூட். லோகியா டெவில் ஃப்ரூட்லேயே ஒரு மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்க டெவில் ஃப்ரூட்னா இதுதான்.
பவர் வைஸ் நல்லா இல்லனாலும் எபிலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே நல்லாயிருக்கு. இதுக்கான காரணமே இந்த டெவில் ஃப்ரூட்லேருந்து வர ட்ரீ பிரான்ச்சஸ் வச்சு மற்றவங்களோட லைஃப் ஃபோர்ஸை நம்மளால் சக் பண்ண முடியும். ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பார்த்தா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான பவர் தான். அதனால நான் இதை ஒர்த் டியரில் ப்ளேஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சிக் டெவில் ஃப்ரூட். இதுக்கடுத்து வர ஒரு 4-5 டெவில் ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பீட் டெவில் ஃப்ரூட் தான். சரி, இப்போ சிக் டெவில் ஃப்ரூட்டை பற்றி பார்க்கலாம். இந்த டெவில் ஃப்ரூட்டை வச்சு நம்மளால் நோய் உருவாக்க முடியும்னு சொல்லியிருப்பாங்க. எந்த அளவுக்குன்னு நம்மளுக்கு சொல்லலை. என்ன லாவை ஃபீமேல் ஆக்க முடியும்னு சொல்லியிருப்பாங்க. அதை தாண்டி வேறு எதுவும் சொல்லலை. அதனால் நான் இதை பிளாக் பீட் டீரில் தான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வாப் டெவில் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட்டை வெளியே எங்கேயாவது ப்ளேஸ் பண்ணணும்னா ஓபி இல்லைனா ஒர்த்தில் ப்ளேஸ் பண்ணியிருப்பேன். என்ன பண்ணுறது, இவனும் ஒரு டைட்டானிக் கேப்டனாக மாறிட்டான். அதனால் இந்த டெவில் ஃப்ரூட் பிளாக் பீட் டீரில் தான் ப்ளேஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்ட்ராங் டெவில் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட்டை பற்றி நம்மளுக்கு எதுவுமே சொல்லலை. இன்ஃபேக்ட் இப்படி ஒரு டெவில் ஃப்ரூட் இருக்கான்னு கூட நம்மளுக்கு தெரியல. என்ன பண்ணுறது, எவனும் பிளாக் பீட் க்ரூவில் தான் இருக்கான். அதனால நான் பிளாக் பீட் டீரில் ப்ளேஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்சாஸ் டெவில் ஃப்ரூட் மாடல் பேகசஸ். இது ஆக்சுவலாக ஒரு மிச்சிக்கல் சவுண்ட் டெவில் ஃப்ரூட். ஸோ அதனாலே கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். இதில் விஷயம் என்னன்னா, இந்த டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டது ஒரு குதிரை தான். என்ன பண்ணுறது, எவனும் பிளாக் பீட்ரில் தான் இருக்கான். அதனால நான் பிளாக் பீட்ரியில் தான் ப்ளேஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பிரெயின் டெவில் ஃப்ரூட். ஆக்சுவலாக இந்த டெவில் ஃப்ரூட்டை வேறு யாரும் சாப்பிட்டிருந்தாலும் நான் கம்மியாக தான் ப்ளேஸ் பண்ணியிருப்பேன். பட் வெகாபங்க் மாதிரி ஒரு நல்ல சயின்டிஸ்ட் சாப்பிட்டாரு. ஸோ அதனால் நான் இதை ஸ்ட்ரைட்டாக ஓபிடியில் தான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த டெவில் ஃப்ரூட் மூலயமா நம்ம இஷ்டத்துக்கு எவ்வளோ வேணால் படிக்கலாம். அதுவும் அந்த படிக்கிற நாலேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரெயினில் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். இந்த பிரெயின் பெருசாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஐலண்ட் டெவில் ஃப்ரூட். ஆக்சுவலாக அந்த டெவில் ஃப்ரூட்டுக்கு கொஞ்சம் வீக்னஸ் இல்லை நிறையாவே வீக்னஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் கார்பீட்டாக செம்மடி வாங்கியிருப்பான். பட் என்ன பண்ணுறது, இந்த டெவில் ஃப்ரூட்டோட ஃபுல் பொட்டன்ஷியல் நம்மளுக்கு தெரியாது. ப்ளஸ் பிளாக் பீரோட க்ரூ. அதனால பிளாக் பீட்டியில் தான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கிளக் டெவில் ஃப்ரூட். ஆக்சுவலாக இந்த டெவில் ஃப்ரூட்டை அவன் சாப்பிட்டது மூலயமா வேஸ்கோ ஷாட் வந்து ஒரு லிக்வர் ஹியூமனாக மாறிட்டானா. ஸோ இவனால் சர்க்கஸ் வித்தையெல்லாம் காட்ட முடியும். எனக்கு என்னவோ பிளாக் பீரோட க்ரூ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கஸ் க்ரூ மாதிரி தான் இருக்காங்க. இந்த டியர் லிஸ்ட்டில் இவனை எங்கே ரேங்க் பண்ண போகிறேன்னா பிளாக் பீட் டியர் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டாக் ஃப்ரூட் மாடல் 9 டெயில் ஃபாக்ஸ். ஆமாங்க, பேரில் இருக்க மாதிரி இந்த டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டவங்களால ஒரு 9 டெயில் ஃபாக்ஸாகவே மாற முடியும். அது மட்டும் இல்லை, இந்த டெவில் ஃப்ரூட்டுக்கு இன்னொரு பவருமே இருக்குது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கைசிங் பவர். ஆனால் இதை தாண்டி நம்மளுக்கு அனிமையில் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்கைசிங் பவர் வந்து கட்டினாடிவனோட பவரா இல்லை இந்த டெவில் ஃப்ரூட்டோட பவரானு கூட நம்மளுக்கு தெளிவாக தெரியாது. இவ்வளோ ஏங்க இந்த டெவில் ஃப்ரூட்டோட பவரை வச்சு கட்டினாடிவன் வந்து ஒரு 9 டெயில் ஃபாக்ஸாக மாறின மாதிரி கூட நம்மளுக்கு அனிமையில் காமிச்சிருக்க மாட்டாங்க. என்னதான் இந்த டெவில் ஃப்ரூட்டில் இவ்வளோ அன்சர்டினிட்டிஸ் இருந்தாலுமே இந்த டெவில் ஃப்ரூட்டோட யூசர் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்லி பிளாக் பீரோட டைட்டானிக் கேப்டன் ஆயிடுறா. ஸோ அதனாலே இந்த டெவில் ஃப்ரூட்டை நான் ஸ்ட்ரைட்டாக பிளாக் பீட்டில் தாங்க வைக்க போகிறேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது குலாப் டெவில் ஃப்ரூட். ஆக்சுவலாக அந்த டெவில் ஃப்ரூட்டை வச்சு ஏதோ மாவு மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இருப்பான். பட் இதை தாண்டி நமக்கு எதுவும் பெருசாக சொல்லலை. அதனால் நான் இதை ஃபெரில டேரில் தான் வைக்க போகிறேன். ஃபைனலி நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது விப் டெவில் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட்டை வச்சு பார்த்தீங்கன்னா சில விப்ஸை கிரியேட் பண்ணி சிலர் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க. பட் இதுவும் நம்மளுக்கு எந்த அளவுக்குன்னு தெளிவாக சொல்லலை. பட் காமிச்ச வரைக்குமே இதோட பவர் வந்து நல்லா ஓகேவாக தான் இருக்குது. அதனால் இது ஓகே டேரில் ப்ளேஸ் ஆகுது. ஸோ அவ்வளோதான் வீப்ஸ், ஒரு வழியாக எப்படியோ 144 டெவில் ஃப்ரூட்டையும் நம்ம ரேங்க் பண்ணி முடிச்சிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் இந்த டியர் லிஸ்ட் பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற என்ன டியர் லிஸ்ட் வேணுமோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுது வீப் டிவி சைனிங் ஆஃப்.